இது பாருங்க அத்தை, வீட்டில் சமையல் வேலை நீங்கள் தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப தலைவலி, அதனால் பாத்திரத்தை கழுவி சமைச்சிடுங்க. எனக்கு ரொம்ப ஜரமாக இருக்குமா, என்னால் சமைக்க முடியாது. சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு ஒன்றும் ஊசி சோறெல்லாம் போட முடியாது. உடம்பு சரியாக இருந்தாலும் சரியில்லைனாலும் நீங்கள் தான் வீட்டு வேலை செஞ்சாகணும். என்னால் செய்ய முடியாது. சரிம்மா, நானே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். என்ன பண்ணுறது, உடம்புக்கு நல்லா இல்லைனா கூட நாம் தான் சமைச்சாகணும். அம்மா, என்னால் முடியல. அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கேன்ப்பா. என்னம்மா வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது? உடம்புக்கு நல்லா இல்லைப்பா. அப்புறம் எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? மருமக தப்பா செய்ய சொன்னா. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை விஜி, எதுக்கு அம்மாவை வேலை வாங்கிட்டு இருக்க நீ? போதும், நிறுத்துங்க. எனக்கு எவ்வளோ தலை வலிக்குது, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம், நான்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. சரி, நீங்கள் யாரும் வேலை செய்ய வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இங்கே கிளம்புங்க வெளியே. ஹலோ அம்மா, என்ன பண்ணுறீங்கம்மா? சாப்பிட்டீங்களா? இல்லையா? உங்கள் மருமக என்ன பண்ணுறா? சாப்பாடு கூட போடுறதுக்கு அவளுக்கு முடியாதா? என்னம்மா ஆச்சு? அம்மா கூட என்ன பேசிகிட்டு இருந்தா? எல்லாம் ஒட்டு கேட்டு தானே இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடைக்கு? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சும்மாவும் கேட்காதீங்க, காசுக்கும் கேட்காதீங்க. பாத்திரத்தை கழுவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நினச்ச மாதிரியே வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டீங்க, அப்புறம் என்ன? நடத்துங்க. இல்லைம்மா, எனக்கு நிஜமாவே ரொம்ப முடியல. உங்கள் பையனை அனுப்புகிற பாட்டுங்க. படத்துக்கு வேண்டியது தானம்மா, ஏமா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி பேசுகிறா? மனசே கேட்க மாட்டிருக்கு. அம்மா, டாக்டர்கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? சரிப்பா, வீட்டுக்கே போயிடலாம். சரிம்மா, உக்காந்துட்ருங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேம்மா. பாட்டி, எப்போ வந்தீங்க பாட்டி? தங்கம், என்னடா பண்ணிட்டு இருந்த 2 நாளா? பாட்டி வீட்டில் இல்லை. பாட்டி, 2 நாளாக நீங்கள் இல்லை. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது பாட்டி. பாட்டி, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? இல்லைப்பா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு விளையாடலாமா? செல்லமோனே, என்னடா பண்ணுறா தங்கம்? உடம்புக்கு நல்லா இல்லைல்ல, எதுக்கு பையனை தொட்டு பேசிட்டு இருக்கீங்க? தூரமாக எழுந்து போங்க. இதை பாருங்க, பையன் கூட பேசுகிறவரை வச்சுக்காதீங்க. 2-3 நாளைக்கு வாசல்லே இருந்துக்குங்க. சரிம்மா, வெளியே போய் இருந்துக்கிறேன். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். உடம்புக்கு சரியில்லை, எனக்கு குளிரும் தாங்க முடியல. இந்த நெருப்பு இனி எவ்வளோ நேரம் எரியும் தெரியல. பாட்டி, நான் வந்துட்டேன். இங்கே பாரு, குளிர் பயங்கரமாக எடுக்குது. நீ வீட்டுக்குள்ளே போயிடு, சரியா? இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, கொசு வேற நிறைய இருக்கு, கடிச்சிடும். வீட்டுக்கு போ சாமி. போ பாட்டி, நீ மட்டும் இங்கே இருக்கவா? நீயும். அம்மா வந்தால் திட்டுவாங்க சாமி, நீ வீட்டுக்கு போ, சரியா? நல்லா ஏற்றி விடுங்க. அம்மா திட்டுவா, அம்மா அடிப்பான்ட்டு அவனுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு வேலை. இனிமேல் அவங்க கூட பேசுகிறவளை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், இங்கே கிடங்க. போனால் போட்டோம், தங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தால் இப்படியா சொல்ல கொடுக்குறீங்க என் பையனுக்கு? வா தங்கம், போகலாம். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? அம்மா வந்து திட்டு போகிறாங்க, நீ வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோம். இதுக்கு இப்படி பேசுகிறாளே அவ. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உள்ளே கூப்பிடுவாள நம்மளை. ஏம்மா வந்துட்டியா? அம்மா வீட்டுக்குள்ளே போட்டுமாம்மா? நைட்டெல்லாம் நல்லா தூங்குறது பத்தாது, மறுபடியும் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தூங்கணுமா? உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே தூங்குங்க, இங்கே எழுங்க, எல்லா வேலையும் இங்கே முடிச்சுக்குங்க.
என்னம்மா ரூமுக்குள்ளே பார்த்து ஆளை காணோம், வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? சும்மா தாப்பா உக்காந்துருக்கேன். அம்மா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா, பனி பெய்யுது, இப்படி வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க. ஏஞ்சி உள்ளே போங்கம்மா. என்னம்மா பண்ண போகிறீங்க? பால் காய்ச்சறேன்ப்பா. அம்மா நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன், நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஆமாம் அத்தை, நான் பால் காய்ச்சி உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்கள் ரூமில் போய் தூங்குங்க. அம்மா பாவம், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல. பால் கொண்டு வந்தியம்மா? ஆமாம், உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறது எனக்கு வேலை பாரு. தூங்குற வரைக்கும் போதும். பாருங்கள், கபோர்டெல்லாம் திறந்தே கிடக்கு. சாக்ஸுங்களை கரெக்டாக வைக்கிற எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுடுங்க.